கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிற பலரும் சொல்லுவாங்க. இந்த டைம்ல எனக்கு ஒண்ணும் பெருசா அதுல ஈடுபாடு, நம்பிக்கை அப்படிங்கிறது போல எதுவும் இல்லாம இருந்துச்சு. ஆனா இப்ப நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்க்கும்போது, உண்மைதானோ அப்படிங்கிற ஒரு கேள்விகள் ஒரு சைடு இருந்தாலும், இல்ல யுக யுகமா ஒரு ஒரு டைமும் ஒரு ஒரு காலகட்டத்துல ஒரு ஒரு அழிவுகள் வரத்தான் செய்யும். இப்ப மனித இனம் ஒரு காலத்துல அழிஞ்சு திருப்பி வந்து, டைனோசர் இனம் ஒரு காலத்துல அழிஞ்சு, ஸோ அது போல இருந்தது இல்லையா? அது போல திருப்பி ரிப்பீட் ஆகுது போல அப்படிங்கிறது போல. ஏன்னா நடக்கக்கூடிய விஷயங்கள், நடந்த விஷயங்கள் வரலாறுல அது திருப்பி ரிப்பீட் ஆகுதா அப்படிங்கிறது போல ஒரு கேள்விகள் இருக்கு. ஆனா இப்போ இந்த ஹரிக்கெயின்லாம் பார்க்கும்போது இந்த சூறாவளி மெலிசா அப்படியே மெல்லிசா வடக்க நோக்கி வந்து பாத்தீங்கன்னா திரும்பி ஜமேக்காவை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படிங்கலாம் சொல்றாங்க. மக்கள் பாதுகாப்பா இருந்துப்பாங்க ஜமேக்கா மக்கள் அப்படிங்கிற மாற்று கருத்துல அந்த கவர்மெண்ட் எந்த அளவுக்கு ஸ்டெப்ஸ் எடுத்து பாதுகாப்பா வச்சுக்க போறாங்கன்றது பார்க்கலாம். ஏன்னா அதோட இமேஜ் ஃபுட்டேஜ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கொடூரமான ஒரு புயலா இருக்குமோ அப்படிங்கிறது போல இருக்கு. அப்ப எந்த ஒரு அசம்பாவிதமும் இல்லாம மக்கள் சேஃபா இருப்பாங்க அப்படிங்கிற மாற்று கருத்துல. ஸோ நேரா விஷயத்துக்குள்ள போலாம். ஏன்னா இதே போல இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, இந்த பாகிஸ்தான்ல வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. ஒரு கிளவுட் இர்ரெசிடென்ஸ் அப்படிங்கிற சொல்லுவாங்க. அது ரெயின்போ கிளவுடுன்னு சொல்லுவாங்க. இது போல விஷயங்கள் ரேரான ஒரு இன்சிடென்ட் கிளவுட்ல நடக்குது. இந்த கொட்டா பகுதியில் நடந்திருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா சில மீடியாக்கள் வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் டெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஹைப்பர்சோனிக் மிசைல் டெஸ்ட் பண்ணிட்டாங்க. இந்த எலைட் கிளப்ல நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். அது போல வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க. மேபி இருக்கலாம். இல்ல எனக்கு தெரியாது. பட் ஆனா இது வந்து பல அனலிஸ்டுகளோட கருத்துக்கள் என்ன கிளவுட் இர்ரெசிடென்ஸ் அப்படின்னு கூட சொல்றாங்க. ரெயின்போ கிளவுட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இதுவும் ஒரு ரேரா நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது போல புரிஞ்சுக்க முடியும். சரி ஓகே. பாகிஸ்தான்ல இது போல சம்பவங்கள் நடந்திருக்கு. அடுத்து அப்படியே தெற்கு அமெரிக்கா சைடுல வந்துடலாம். இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா B-1B லான்சர் பாம்பர்ஸ் அமெரிக்காவோட அப்படியே வெனிசுலாவோட கேபிட்டல் கரன்காஸ் இருக்குல்ல, ஸோ அது பக்கத்துல எட்டி பார்க்கலாமா அப்படிங்கிற வந்திருக்கு. F-16 டேக் ஆஃப் பண்ணாங்க, காணாம போயிடுச்சு. ஜிபிஎஸ் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஸோ இது போல விஷயங்கள் அங்கே தொடர்ந்து நடக்குது. அது மட்டும் இல்லாமல் ஜாயிண்ட் டெரிட்டரியல் ட்ரினாட் அண்ட் டொபாக்கோ ஆஸ் மென்ஷன்ட் ஆரம்பிச்சிருச்சு. அமெரிக்காவோட ஆஸ்ப்ரே ஹெலிகாப்டர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. சமீபத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் சைனா சைடில் இது போல ஹெலிகாப்டரும் விமானம் வந்து பார்த்தீங்கன்னா மோதி விபத்துக்குள்ளாச்சு. அதுக்கான வீடியோ பதிவுகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. இப்போ இந்த பக்கத்தில் ட்ரில் ஆரம்பிச்சுக்கிறாங்க. இங்க என்ன நல்லா நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. ஸோ ட்ரினாட் அண்ட் டொபாக்கோட இணைஞ்சு அமெரிக்கா ட்ரில்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அடுத்தது பிரச்சனைகள் இந்த ஜியோ பாலிடிக்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒன்று தெற்கு அமெரிக்கா, அடுத்தது பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான். இந்த பிரச்சனைகள்ல ரெண்டாவது ரவுண்டா வந்து பாத்தீங்கன்னா துருக்கியில வச்சு பேசியிருந்துக்கிறாங்க. ஆப்கானிஸ்தான் தாலிபான் அப்புறம் பாகிஸ்தான் எல்லாம் அது ஒத்து வரல, எதுவும் சரி வரல, இந்த பீஸ் டாக்ங்கிறது ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படிங்கிறது போல செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. இப்போ திரும்பியும் பாகிஸ்தான் தாலிபான்கள் சண்டையை ஆரம்பிச்சிருவாங்களா அப்படின்ற அச்சங்கள் இருக்கு. இந்த சைடு ஒரு பிரச்சனை. அடுத்தது மிடில் ஈஸ்ட்ல இஸ்ரேல் அமெரிக்காக்கு இன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க போல தெரியுது. இவ்வளவு அரசல் புரசலா வரக்கூடிய செய்திகள் தான். உறுதி செய்ய முடியறது இல்ல. இது போல சொல்றாங்க. ஆனா இஸ்ரேல் ஒரு பக்கம் ரெடி ஆயிட்டு இருக்கிறாங்க. காசாலி ஏர் ஸ்ட்ரைக் பண்ணிதான் இருக்கிறாங்க ஒரு சைடு. அது தினந்தோறும் சீஸ்ஃபயர்னாங்க, பேச்சுவார்த்தைனாங்க, எல்லாம் முடிஞ்சிருச்சுனாங்க. இப்ப என்னன்னா திருப்பி எல்லா பக்கத்துலயும் அட்டாக் எப்பவும் போல நடக்கிற மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு. இப்போ ஹிஸ்புல்லாவோட மிலிட்டரி பில்டப் நிறைய இருக்கு. எப்படி அமெரிக்கா வெனிசுலா சொல்றாங்க, அதே போல இங்க இஸ்ரேல் ஹிஸ்புல்லாவை சொல்றாங்க மிலிட்டரி பில்டப் நிறைய இருக்கு, அதனால நாங்க அட்டாக் பண்ண போறோம் அப்படிங்கிறது போல. இப்ப பாப்போம் இந்த பகுதியில் என்ன நடக்க போகுது அப்படிங்கறது பார்த்தோம். அடுத்தது சவுதி வந்து பாத்தீங்கன்னா என்ன தைரியம் இருக்கணும் எம்மான உதீஸ்க்கு இல்லையா, இஸ்ரேல் மேலே அடிக்கலாமா? இப்பெல்லாம் இவங்களாம் ஒன்னா ஒரு கூட்டணியில ஒரு மிடில் ஈஸ்ட்ல ஒரு நேட்டோவா உருவானாலும் ஆச்சரியப்படுறதுக்கு. ஏன்னா எப்படி கத்தருக்கெல்லாம் ஒரு பாதுகாப்பு கிடைச்சிருக்கு. இல்ல எப்படி இஸ்ரேலுக்கே அழுத்தங்கள் கொடுப்பாங்களா எம்மன் ஹவுதீஸ் அப்படிங்கிற கேள்விகள் வருது இல்லையா. ஸோ சவுதி வந்து பாத்தீங்கன்னா ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த யமன் ஹவுதீஸ் பக்கத்துல டிப்ளாய் பண்ணிக்கிறாங்க. யமன் ஹவுதீஸ் ரெக்கானிஸ்தான் ட்ரோன்களை அந்த சவுதி யமன் பார்டர், அதாவது யுஏஇ பேக்டு இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் இருக்கும் இல்லையா, சவுதி பேக்டு. அதாவது நான் சூடானுக்கு சொல்லும் போது சொல்லியிருந்தேன் RSF சவுதின்னு சொல்லிட்டு யுஏஇன்னு சொல்லிட்டு எங்க பாக்குறதுக்கு வேணா சிறுசா இருக்கலாங்க. பயங்கரமான மெர்சனரிஸ் படை அவங்க கிட்ட இருக்கு. உலகம் ஃபுல்லா பல இடங்கள்ல பல வேலைகளை அவங்க செஞ்சுக்கிறாங்க. ஓப்பனா சொல்ல முடியாது யூடியூப் இல்லையா, ஸோ அதனால நீங்க தேடி பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்களோட மெர்சனரிஸ் அந்த அளவுக்கு வேலை செய்வாங்கன்னு சொல்லிட்டு. நெட்ஒர்க் ஸ்ட்ராங்கான நெட்ஒர்க் இருக்கு. வேக்னாருக்கு இணையான, வேக்னாரையே தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு இணையான நெட்ஒர்க் அவங்ககிட்ட யுஏக்கு செம்மையான மெர்சனரிஸ் ஒரு ஒரு இது இருக்கு. அந்த யுஏன்னா அதுல சில நபர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க வச்சிருக்க காசு இருக்குல்ல, அதனால மெர்சனரிஸ் கும்பல். சரி ஓகே, நம்ம மெயினான விஷயத்துக்கு வரும்.
யமனோட ரிகார்டிங்ஸான் ட்ரோன்களை வந்து நாங்கள் சுட்டு வீழ்த்தியிருக்கிறோம் அப்படின்னு இந்த யமனோட ஆளுகின்ற அரசாங்கம் அங்கீகாரம் பண்ணுவாங்களே யுஏஇ சவுதிலாம் ஒத்துக்கக்கூடிய ஒரு அரசாங்கம். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டவுன் பண்ணிக்க தான் சொல்றாங்க. 3 ட்ரோன்கள் நாங்கள் டவுன் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறதோட அவங்க தரப்பு வந்து இமேஜஸ் இதெல்லாம் விட்டுட்டு இருக்காங்க. யமன் ஹவுதிஸ் ஒரு மேசிவான ஒரு சூப்பர் ஃபோர்ஸ். கீழே அதோட வந்து பார்த்தீங்கன்னா யமன் இருக்கக்கூடிய ஆளுகின்ற அரசாங்கம் அப்படிங்கிறது கொஞ்சம் சப்போர்ட்டிங் ஃபோர்ஸ் அப்படிங்கிறதோட நம்ம எடுத்துக்கலாம். இங்க திரும்பவும் யமனுக்குள்ள ஒரு போர் வந்துருமா, சிவில் வார் வந்துருமா அப்படின்ற அச்சங்கள் இருக்கு. ஏன்னா சவுதி அரேபியா அந்த சமயத்துல யமன் ஹவுதிஸ் அடிச்சிருந்தாங்கன்னா பிரச்சனையாயிருக்கும். இப்ப அந்த பிரச்சனை கொஞ்சம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப இங்க திருப்பி சிவில் வார் வந்ததுன்னா எப்படி அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ரீடிப்ளாய் பண்ணிட்டு இருக்காங்க. சில படை வீரர்களும் டிப்ளாய் ஆயிருக்காங்க அப்படிங்கிறது போல செய்திகள் வருது. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது பார்த்தோம்னா அடுத்தது கெமரூன் இன்டெலிஜென்ஸ் தகவல் வரதா சொன்னாங்க. இத மரியா ஜரக்கோ அவர்கள் இவங்கலாம் பேசியிருக்காங்க. நம்ம தெளிவா அடுத்தடுத்த பையில பார்க்க ஆரம்பிக்கலாம். பட் ஆனா இது போல ஒரு இன்சிடென்ட் வருது. ஸோ வந்தோடனே இங்க ஸ்டிக் பிடுங்கிடுச்சு. அடுத்தது இன்னொரு மிடில் ஸ்டிக் வந்து பாத்தீங்கன்னா இன்னொன்னு இங்க பிடுங்கிறதுக்கு ரெடி ஆயிட்டு. இப்ப நம்ம நேரா ரஷ்யா உக்ரைன் பிரச்சனைக்கு வந்துடலாம். ஸோ ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில உக்ரைனோட அதிபரான விளாடிமிர் ஜெலன்ஸ்கி அவர்கள், அதாவது காசாவோட சுச்சுவேஷனுங்கிறது, ஏன்னா யூரோப்ல பயணம் செஞ்சுட்டு இருக்காங்க, சுற்றுப்பயணம் செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ காசாங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வேற, உக்ரைன்றது வேறீங்க. ரெண்டும் சுத்தமா டிஃப்ரெண்ட். ஆனா இந்த பிளான்ல எனக்கு வேலை செய்யறதுக்கு விருப்பமா தான் இருக்கு. அப்புறம் அமைதி வரணும்னா அப்புறம் ஏதோ ஒன்று பண்ணி தானுங்க ஆகணும். இந்த பிளான் எனக்கு பிடிச்சிருக்கு. சீஸ்ஃபயர் பிளான் எனக்கு பிடிச்சிருக்கு. அது வேலையும் செய்யும் கூட. அதை பத்தி டீட்டெயில்டா பேசலாம். எல்லாம் கொஞ்சம் வேலையெல்லாம் செய்ய வேண்டியது இருக்கு. 10 நாள் இன்னொரு வாரத்துக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அதை நாங்க ரெடி பண்றோம். ஆனா ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள், அவரை பொறுத்த வரைக்கும் கிரெம்லின் லீடர் பாரு, நம்ம ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இதை ஒத்துக்கிறது கொஞ்சம் சந்தேகம் தான். அமைதிக்கான ப்ரொபோசல் தானா முன் வந்து உதவும் கூட்டம் வைக்கிறாங்களே, அதை ஒத்துக்குவாரா கேட்டு சொல்லுங்க அப்படிங்கிறதோட அவர் தரப்பு வந்து பாத்துக்கிட்டு இருக்காரு. இங்க ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இது இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா யூரோப்பியன் யுரேஷியன் செக்யூரிட்டி கவுன்சில் கான்ஃபரன்ஸ் வந்து பண்ணா மின்ஸ்க்ல 3வது முறையா நடக்குது. யுரேஷியன் செக்யூரிட்டி கான்ஃபரன்ஸ். இதுல 40 நாடுகள் கலந்துருக்கிறாங்க. அது கூட பல இன்டர்நேஷனல் அமைப்புகளும் இருக்கு. இன்டர்நேஷனல் அமைப்புனா சிஎஸ்டிஓ, எஸ்சிஓ, இது போல யுரேஷியன் எக்கனாமிக் யூனியன், இது போல சில அமைப்புகள்ல இருப்பாங்க. ஸோ அது சேர்ந்த நாடுகள்லாம் இதுல இருக்கிறாங்க. அந்த அமைப்புகளும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறாங்க. மொத்தம் 40 நாடுகள் கூட சில அமைப்புகளும் வந்திருக்காங்க. இதுல ரஷ்யா, ஹங்கேரி, நார்த் கொரியா சொல்லவே வேணாம், பெலருஸோட நட்பு நாடுகள் எல்லாம் வந்திருக்காங்க. இதுல இந்தியா, ஹங்கேரி உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பலரும் வந்திருக்காங்க. நம்மள வேற போத்து விட்டுட்டு இருக்காங்க. எதுக்குன்னு தான் தெரியல. இந்த பெலருஸ் செய்தி ஹைலைட் வேற பண்றாங்க. நம்ம கூட வர்றதுக்கு வரேன். என்னன்னா எங்க இந்தியா நம்ம இது போல எஸ்சிஓல இருக்கிறோம், பிரிக்ஸ் எல்லாம் இருக்கோம், எல்லாத்துலயும் இருக்கிறோம். மியூச்சுவலா நம்ம 2 நாடுகளுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நல்ல நம்பிக்கை இருக்குது, நல்லா ஒத்து வரோம்ல 2 பேரும். இன்னும் கொஞ்சம் இருக்கக்கூடிய ஜியோ பாலிட்டிக்கல் டென்ஷன்லாம் வச்சு பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் உறவாடலாமே. ஏங்க என்னங்க சொல்றீங்க? இந்தியா கொஞ்சம் இணைஞ்சு உறவாடலாமா அப்படிங்கிறது போல இருக்கு. ஏன்னா போன தடவை இவங்க தான் கோத்து விட்டாங்க. அந்த ட்ரில்லுக்கு, நம்ம ஜப்பாட் ட்ரில்லுக்கு வந்ததுக்கு இந்தியாவும் தான் வந்தாங்க அப்படிங்கிற சொன்னாங்க இல்லையா. நம்ம ஈரானு தான் வந்தாங்க. இது போல வந்து பாத்தீங்கன்னா பெலருஸ் வந்து நம்மளை எதுக்கோ ஹைலைட் பண்ணிட்டுக்கிறாங்க. நம்மளை வேற கூப்பிடுறாங்க. நம்மளும் சரி நல்லாதான் இருக்கு, நல்ல உறவு தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, மேம்படுத்தவும் பார்ப்போம் அப்படிங்கிற நம்ம தரப்புல இருந்து பார்ட்டிசிபேஷன் இருக்கு, நம்மளும் சொல்லியிருக்கோம். ஸோ நம்மளுக்கும் பெலருஸுக்கு நடுவில் எந்த மாதிரியான உறவுகள் மலர போகுது அப்படிங்கிறது வெயிட் பண்ணி பார்த்தோம். செர்கி லாவ்ரோவ் அவர்கள் இதுல அவர் பேசக்கூடிய மிக முக்கியமான விஷயம். அதுக்கு முன்னாடி ஹங்கேரி பார்ட்டிசிபேட் பண்ணாங்களா, பீட்டர் செசார்ட் அவர்கள் வந்திருந்தாரு. முதல்ல ரஷ்ய மொழியில பேசியிருந்தாரு. எனக்கு தெரியும் கண்டிப்பா எல்லாரும் நீங்க கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்கன்னு தெரியும். பட் இருந்தாலும் பரவாயில்ல. யூரோப்பியன் செக்யூரிட்டி ஆர்கிடெக்சர்ல கண்டிப்பா ரஷ்யாவை இணைக்கணும் அப்படிங்கிற பல விஷயங்கள் அவர் தப்புன்னு சொல்லியிருந்தாரு. ஹங்கேரி இதுல இணைஞ்சிருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய அலையன்ஸ் உங்களுக்கு தெரியுது அப்படிங்கிற நினைக்கிறேன். மிக முக்கியமான விஷயங்கள் அவரும் சொல்லிக்கிறார். பல விஷயங்கள் பேசியிருக்காங்க. யூரோப்பியன் யூனியனை பத்தின விஷயங்கள். ஜியோ பாலிட்டிக்கலி வந்து பாத்தீங்கன்னா அலைன் ஆகுறாங்க சில நாடுகள் இங்க. அதான் இது இருக்கக்கூடிய விஷயம். ஆனா ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையை பத்தி லாவ்ரோவ் அவர்கள் சில முக்கியமான விஷயங்கள் சொல்லியிருக்கிறார். அதை நம்ம பார்க்கலாம். அது மேற்கு நாடுகள் லார்ஜ் ஸ்கேலுக்கான ஒரு போருக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க, யூரோப்பியன் வாருக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க அப்படிங்கிற லாவ்ரோவ் அவர்கள் சொல்றாரு. அந்த டைம்ல ஹங்கேரி இருக்காங்க. ஹங்கேரி ஆமாஞ்சாமி அப்படிங்கிறது போல வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா சொல்றீங்க அப்படிங்கிறது போல அவரும் அங்க இருக்காரு. பல விஷயங்கள் சொல்றாங்க. யூரோப் இது போல போற இழுத்துட்டு இருக்கிறாங்க, உக்ரைனுக்குள்ள போற அப்படிங்கிறது போல அதுக்கான செய்திகளும் வந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம நாட்டோட எக்ஸ்பான்ஷன்ங்கிறது நிக்கவே போறதுல, நிக்கவும் நிக்காது, ஒரு செகண்ட் கூட நிக்க மாட்டேங்குது அப்படிங்கிறது போல லாவ்ரோவ் அவர்களோட குற்றச்சாட்டுகள் இருக்கு.
அது மட்டும் இல்லாம எங்களுக்கு எந்த ஒரு இன்டென்ஷனும் இல்ல. நாட்டோட எந்த நாட்டையும் அட்டாக் பண்ணணும்னு எங்களுக்கு தேவையே இல்ல. உண்மையா உட்காந்து பேசி ஒரு செக்யூரிட்டி கேரண்டியே எல்லாரும் பக்கம் போட்டுக்கலாம். எங்களுக்கும் தேவை, உங்களுக்கும் தேவை, உட்காந்து பேசிக்கலாம். அது மட்டும் இல்லாம மாஸ்கோவான நாங்க என்ன நம்புறோம் அப்படின்னா, அதாவது லாவ்ரோ அவர்கள் சொல்றாரு, அமெரிக்காவோட அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இருக்கிறார் இல்லையா, தேவதூதர், தேவர்களால் ஆசீர்வதிக்கக்கூடிய தேவதூதர், அமெரிக்காவோட அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள், அமைதிக்கான தலைவர். அவர் வந்து பாத்தீங்கன்னா, அவர் சொல்லக்கூடிய விஷயத்துல அவர் கமிட்டடா இருப்பாருன்னு நாங்க நம்புறோம். ஏன்னா அலாஸ்கால அவர் என்ன ஒத்துக்கிட்டாரோ, என்ன சொன்னாரோ அதுபடி அவர் ஃபாலோ பண்ணுவாருன்றத நாங்க நம்புறோம் அப்படிங்கிறது போல லாவ்ரோ அவர்கள் சொல்லிக்கிறார். அப்ப அலாஸ்கால என்னமோ நடந்திருக்கு, சொல்லதான் மாட்டேங்கிறார் ட்ரம்ப் அவர்கள். சரி, ஓகே. அதை திரும்பவும் ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிறார். இங்க பாருங்க, அதை ஆர்கனைஸ் பண்ணது அமெரிக்காவான நீங்க தான் கூப்பிட்டீங்க, நீங்க தான் ஒரு ப்ரொபோசல் வச்சீங்க, சரின்னு அந்த ப்ரொபோசலை நீங்க ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கிற திருப்பி அதை ரீஇட்ரேட் பண்ணிக்கிறார். அது அமெரிக்காவோட இனிஷியேட்டிவ்னாலதான் அது நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாம ஏசியா பசிபிக் ரீஜன்லயும் நேட்டோவோட த்ரெட்டுங்கிறது ரொம்ப அதிக அளவுல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது எங்களுக்கு கன்சர்னா இருக்கு. ஆர்டிக் பகுதியிலையும் நேட்டோவோட த்ரெட்டுங்கிறது க்ரோ ஆயிட்டே இருக்கு அப்படிங்கிறதோட அவர் தரப்புன்னு சொல்லிக்கிறாரு. எங்களுக்கும் செக்யூரிட்டி கேரண்டி தேவை. ஸோ பேசுறோம் அப்படின்னா இந்த ஹங்கேரியில வச்சு பேசுறது எல்லாம் ஓகே தான். பட் அதனால ஏதாவது ரிசல்ட் இருந்துச்சுன்னா பேசலாம், இல்லைன்னா வேஸ்ட். சும்மா மீட் பண்றதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. செக்யூரிட்டி கேரண்டி இருந்துச்சுன்னா ஏதாவது உண்மையாலுமே பேசி ஒரு ரிசல்ட் வரும்னா ஹங்கேரியில மீட் பண்ணலாம். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் திரும்பவும் ட்ரம்ப் அவர்களை சந்திக்க தயார். ஆனா ரிசல்ட் வரலன்னா சந்திக்கிறது வேஸ்ட் அப்படிங்கிற லாவ்ரோ அவர்கள் தரப்புன்னு சொல்லிக்கிறார். ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ரஷ்யா பிரச்சனைய முடிச்சுக்கலாம், பிரச்சனை பெருசாச்சுன்னா அப்புறம் பிரச்சனை பெருசாயிரும், வேணாம் அப்படிங்கிறதோட ரஷ்ய தரப்புல இருந்து இருக்காங்க. அமெரிக்காவும் ஆன வரைக்கும் சொல்லி பாக்குறாங்க, அவங்களும் ஒரு ப்ரொபோசல்லாம் வச்சு பாக்குறாங்க. ரஷ்யா ஒத்து வந்தாலும் ஈரோப் ஒத்து வர மாதிரி தெரியல. ஸோ இழப்புகள் அவங்களுக்கு இருக்கிறதுனால, தோல்வி முகத்தை அவங்களால ஏத்துக்கவே முடியாததுனால ஈரோப் இந்த பிரச்சனையை பெருசாக்கிடுவாங்களா, என்ன நடக்க போனதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்துட்டு போன்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கக்கூடிய நபர்கள் ரொம்ப அதிகம் அப்படிங்கிறது போல யூடியூபோட அனாலிசிஸ் சொல்லுது. ஸோ அதனால நம்ம சேனல் வளராது, நம்மளோட வீடியோஸையும் வந்து பார்த்தீங்கன்னா மதிச்சு 4 பேத்துக்கு கொண்டு போய் காட்டாது. உங்களோட ஆதரவு இருந்தால் மட்டும்தான் நம்ம சேனல் க்ரோ ஆகும். உங்களோட அன்பு ஆதரவும் எப்போ இருக்குன்ற நம்பிக்கையில இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்கணும்னு நம்பிக்கை. அடுத்த போய் உங்க சந்திக்க வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.